இந்தியாவிலேயே அரசியல் செய்யக்கூடிய ஒரே சபாநாயகர் அப்பாவுதான் என கூறிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர் சந்திப்பில் பதிலடி கொடுத்துள்ளார். அப்பாவு அவர்கள் மாதிரி கட்சி மாறி முதல்ல திரு ஐயா கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார், மோசக்காரன் அப்பாவு சொன்னார். இன்னைக்கு அதே அப்பாவு அவர்கள் இந்த பக்க குட்டியாக்காரன் அடிச்சு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீக்கரா உட்கார்ந்துருக்கிறார். இந்தியாவில் ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்யறாருன்னா முதல் இடத்துல அப்பாவு தான் இருப்பார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவா அப்பாவு தான் பேசுறார். யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பாவு அவர்கள் பதறி போய் 4 பேர்த்தையும் பேச விட மாட்டார். அதனால் இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம். இன்னைக்கு அவருடைய சொந்த ஊர் அதெல்லாம் போய் பாருங்க என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பிச்சா பிஜேபி பி டீம் முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டக்குழி இருக்கு, அவருக்கு நாக்கு இருக்கு, அவருக்கு வாய் இருக்கு, அவரு பேசுவார். பாரதிய ஜனதா கட்சி வாடகை வாய் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்பாவு அவர்கள் இந்த விஜய் போபியா, பிஜேபி போபியா, இந்த போபியாவில இருந்து வெளியே வந்துட்டு அவருடைய கடமையை திறம்பட அவர் செய்யணும். ரஜினி சாரை நான் அடிக்கடி பார்ப்பேங்க. மாதத்திற்கு ஒரு முறை, 2 மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சாரை அடிக்கடி பார்ப்பேன். அதை நான் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் சூப்பர் ஸ்டார் அவங்கள போய் பார்த்தேன், இப்படி பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு தலைவர். அவர் வந்து நான் வந்து ஒரு சினிமா நடிகராக பார்க்கல. அவர் எனக்கு ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் அடிப்படையில் முதல்ல இருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர். அவரையும் சமீபத்தில் சந்திச்சேன். எதற்கு? அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறது தான். அதனால் இன்னைக்கு வந்து நண்பர்கள் புதிதா இவங்களை பார்த்தாங்க, அவங்கள பார்த்தாங்க, அப்படி பார்த்தாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம். அவர் ஆன்மீகத்தை பத்தி பல விஷயம் சொல்லுவாரு, யோகாக்கு போகுன்னு சொல்லுவாரு, இங்க போங்கன்னு சொல்லுவாரு. அது எப்பொழுதும் ஒரு தலைவராக அறிவுரை கூடுவார். அப்படித்தான் அவரை நான் பார்க்கிறேன், குருவாக பார்க்கின்றேன். அதனால அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க, இவங்களை போய் பார்த்தாங்க. அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் நான். இன்னைக்கும் பாரதிய பேரவை விதி 26(1) கீழ் சட்டமன்றத்தினுடைய அடுத்த கூட்டமானது வருகிற அக்டோபர் மாதம் 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு சபை கூடியதும் சபை ஒத்திவைக்கப்பட்ட நாள் முதல் இதுவரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் மறைவுற்ற நிகழ்வு குறித்து இரங்கல் குறிப்புகள் தெரிவிக்கப்படும். மேலும் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் TK அமுல் கந்தசாமி அவர்களுடைய மறைவு குறித்தும் சில முக்கிய பிரமுகர்களுடைய மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதனைத் தொடர்ந்து 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் சட்டமன்றத்திலே அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னால் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெற்று எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்பதை முடிவு செய்வார்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த அலுவல் ஆய்வு குழுவிலே தெளிவாக சொல்லிடுவோம். எல்லாம் பாஜக மாநில முன்னாள் தலைவர் இந்தியாவிலேயே அரசியல் செய்யக்கூடிய ஒரே சபாநாயகர் அப்பா இருக்காரு. நாங்கள் அரசியலில் ஓட்டு வாங்கி தானே எம்எல்ஏ ஆகி தானே